கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப் பணிகள் தேர்வில் தேர்ச்சி பெற்று பயிற்சி IAS அதிகாரியாக இருந்தவர் பூஜா மனோரமா திலீப் கேத்கர். இவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்கு ஆளானார். பார்வை குறைபாடு, மூளைத்திறன் குறைபாடு ஆகியவை தனக்கு உள்ளதாக கூறி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கோரி அவர் விண்ணப்பித்திருப்பதாக புகார் எழுந்தது. மேலும் புனேவில் அவர் உதவி ஆட்சியராக இருந்தபோது பதவியை துஷ்பிரயோகம் செய்து பலரை மிரட்டியது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் பூஜா சிக்கினார். காரில் சைரன் பொருத்தியது, கூடுதல் ஆட்சியரின் அறையை பயன்படுத்தியது என தனது அதிகாரத்துக்கு மீறிய சில நடைமுறைகளை செய்து கொண்டதாகவும் புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அவர் வாஷி மாவட்டத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பின் அவர் தொடர்பான முழு விவரங்களை ஆய்வு செய்ய ஒன்றிய அரசின் பணியாளர் துறையின் கூடுதல் செயலர் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. இதையடுத்து MBBS படிப்பதற்காக 2007ஆம் ஆண்டில் அவர் OBC இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தினார் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் மாற்றுத்திறனாளி இல்லை என்றும் அவர் MBBS படித்த கல்லூரியின் இயக்குனர் தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டில் புனேயில் உள்ள காஷிபாய் நவாலே மருத்துவக் கல்லூரியில் பூஜா கேத்கர் MBBS படிப்பில் சேர்ந்தார். இது தவிர பூஜா 12 முறை UPSC தேர்வுகளை எழுதியதும் அம்பலமானது. ஒவ்வொரு முறையும் அவர் தனது பெற்றோர் பெயரையும் போலியாக சித்தரித்து தேர்வு எழுதியிருந்தார். இத்தகைய புகார்கள் காரணமாக பூஜா கேத்கர் மீது மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வழக்கு பதிவு செய்தது. இதைத் தொடர்ந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய விசாரணையில் பூஜா கேத்கர் தனது பெயர், தந்தை பெயர், தாய் பெயர், புகைப்படம், கையெழுத்து, இமெயில் ID, செல்போன் எண், முகவரி ஆகியவற்றை மாற்றி அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள முசோரி IAS பயிற்சி மையத்தில் ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் அங்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து பூஜாவின் IAS தேர்வை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று கேட்டு UPSC போர்டு பூஜாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியது. அதற்கும் அவரிடம் இருந்து பதில் இல்லை. இந்த நிலையில்தான் அவரின் தேர்ச்சியை UPSC ரத்து செய்தது. வருங்காலத்தில் அவர் UPSC தேர்வு எழுதவும் நிரந்தர தடை விதிக்கப்பட்டது. மேலும் அவரின் IAS பதவியையும் ஒன்றிய அரசு பறித்தது. இதற்கிடையே டெல்லி போலீசார் பூஜா மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தனர். இதனால் தன்னை கைது செய்ய வாய்ப்புள்ளதாக கருதிய அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். ஆனால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பூஜா கேத்கரின் தந்தை சென்ற லேண்ட் குரூசர் கார் மீது நவி மும்பை பகுதியில் கான்கிரீட் லாரி ஒன்று மோதியது. இந்த லாரியை பிரகலாத் குமார் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை பூஜா கேத்கரின் தந்தை மற்றும் அவரது கார் ஓட்டுநர் சேர்ந்து கடத்தியுள்ளனர். பின்னர் தங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அடைத்து வைத்து காரை சேதப்படுத்தியதற்கான பணம் பறிக்க முயன்றுள்ளனர். லாரியில் சென்ற உதவியாளரின் புகாரின் பேரில் ஓட்டுநரை மீட்க போலீசார் சென்றுள்ளனர். ஆனால் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் பூஜா கேத்கரின் தாய் நாயை அவிழ்த்துவிட்டு போலீசை மிரட்டியுள்ளார். மேலும் ஓட்டுநரை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதாக கூறிய அவர் அதன் பிறகு அனைவரும் தலைமறைவாகிவிட்டனர். இந்த நிலையில் பூஜா கேத்கரின் தந்தை, தாய் மற்றும் கார் ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்த நிலையில் ஓட்டுநர் பிரபுல் சலுங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள பூஜா கேத்கரின் பெற்றோரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.